வெல்கம் டு உமாஸ் ஹோம். இன்றைக்கி சில்க் த்ரெட்டில் ஃபஸ்ட் கிளாஸு ஜிமிக்கி எப்படி பண்ணலாம். இது பேசிக் மாடல் தான், ரொம்ப சிம்பிளாக செஞ்சு காமிச்சிருக்கேன். இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம். த்ரெட் கட்டர் பிளேயர், ரெடிமேட் தோடு நான் எடுத்திருக்கேன், ரெடிமேட் ஸ்ட்ரெட்டு. இது வந்து ஹூக்கும் எடுத்திருக்கேன். 2 மாடலும் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி செய்கிறதுன்னு. ஐபின்னு, ஜிமிக்கி மோல்டு, த்ரெட்டு. இது சுற்றுறதுக்கு ஒரு அட்டை இந்த மாதிரி ஏதாவது மூடி எடுத்துக்கோங்க. 2 மோல்டு. இப்போ வந்து இதை இந்த எட்ஜில் இதை பிடிச்சிட்டு நம்ம வந்து 25 தடவை இது மாதிரி சுற்றிக்குங்க. ஜிமிக்கிக்கு வந்து போதும் 25 தடவை சுற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். கவுண்ட் பண்ணி சுற்றுங்க, அப்போ தான் உங்களுக்கு நூல் வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு எட்ஜை இப்போ நம்ம எப்படி ஒட்டுறதுன்னு பார்ப்போம். எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இது ஜிமிக்கி மோல்டோடு ஒட்டுறதுனால நம்ம நல்லா ஃப்ளாட்டாக ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டி கொஞ்சம் நேரம் காய விடுங்க. இப்போ இந்த மாதிரி மோல்டு வந்து கொஞ்சம் பிசுறாக இருக்குங்க. இதுதான் நம்மளுக்கு முக்கியம். இந்த பிசுரெல்லாம் அழகாக கட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும், அதுதான் முக்கியம். இல்லைன்னா அந்த நூல் வந்து அதில் மாட்டி பிசுறாக எடுத்து விட்ருவோம் நூலை. நம்மளுக்கு வந்து ஜிமிக்கி வந்து ஃபினிஷிங் கிடைக்காது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, இது வந்து கையிலெல்லாம் நான் நிறையா விட்டு வாங்கியிருக்கேன், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிற அந்த பிளாஸ்டிக்கெல்லாம். இதை பாருங்கள், நான் க்ளீன் பண்ணிட்டேன். இது இன்னும் சுத்தம் பண்ணல. அதையும் அதே மாதிரி நம்ம சுத்தமாக வெட்டி எடுத்துடலாம். இப்போ 2யுமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை எப்படி சுற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சைடு நம்ம ஒட்டின மாதிரியே அந்த எட்ஜ்லேயும் நம்ம ஷார்ப்பாக நல்லா நீடில் மாதிரி கம் வச்சு ஒட்டிட்டு உருட்டி விட்டோன்னா அப்படியே நல்லா ஷார்ப்பாகிடும். இது வந்து நம்ம அந்த ஹோல்குள்ளே விட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து நடுவில் இது வச்சு அந்த சின்ன ஹோல்லேருந்து இந்த சைட்லேருந்து இப்படி ஒட்டிக்கிறேன். இப்படி ஒட்டினா தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வரும் ஒட்டுறது சுற்றுறதுக்கு. நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 5 மினிட்ஸ் காய விடுங்க, அப்போ தான் அது வந்து நம்ம சுற்றும்போது எடுத்துக்காமல் இருக்கும். இந்த மாதிரி நகத்தால் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு கொஞ்சம் டைட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. அப்படியே பிடிச்சிட்டு ஹோல்குள்ளே விட்டு அப்படியே விட்டு பக்கத்தில் ஈவனாக சுற்றி எடுக்கணும். நம்ம பிடிச்சிக்கிறத பொறுத்து தான் இருக்குது. அப்போ தான் அது வந்து ஸ்டிஃபாக ஒரு தடவை சுற்றுனது கலைஞ்சி போகாமல் அப்படியே இருக்கும். நகத்தை வச்சு நல்லா அப்படி தேய்ச்சி விட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லா அழகாக ஈவனாக இருக்கும். முட்டிகிட்டு இருக்காது த்ரெட்டு. அவ்வளோதான், சுற்றி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துருவோம். கொஞ்சமாக அப்படி கட் பண்ணிவிட்டு அந்த மோல்டுக்கு வர்ற அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு கம் வச்சு அப்படியே அமுக்கி விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதை காய விட்டுருவோம். சூப்பராக ஈவனாக இந்த மாதிரி வந்துடும். இது வந்து பழக வரும். இந்த மாதிரி த்ரெட் மிச்சமாக இருக்கிறத நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எப்படி நம்ம செட்டாக செஞ்சோம் அப்படின்னா பேங்கிள் செய்யும் போதெல்லாம் கொஞ்சம் பத்தாமல் இருக்கும். அப்போ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த
த்ரெட்டெல்லாம் அப்படியே நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நான் 25 சுற்றினேன், இதில் 30 சுற்றினேன். நான் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்கு தான் கொஞ்சம் கூடவே சுற்றி காமிச்சேன். ஜிமிக்கிக்கு வந்து நம்ம 25 சுற்றினாலே போதும், ரொம்ப த்ரெட்டு வேஸ்ட் ஆகாது. பேங்கிள் மாதிரி செஞ்சோன்னா தான் நிறையா நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். இதையும் நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க, எதுக்காவது யூஸ் ஆகும். இப்போ ஜிமிக்கி மோல்டுக்கு நம்ம கேப் போட போகிறோம். உள்ளே ஒன்று வெளியில் ஒன்று, மேலே லைட்டாக கம் வச்சு ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இந்த ஐப்பின் அதில் விட்டு நம்ம வளைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பிளேயர் வச்சு கொஞ்சமாக நம்ம வளைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கரெக்டாக பண்ணுறேன். நான் எப்படி வீடியோ நல்லா பண்ணியிருக்கேனா என்னங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கொடுத்து ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. இந்த மாதிரி எக்ஸஸாக வர்ற கம்பியை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்படியே ஃபோல்டு பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப பேசிக் மாடல், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது கூட நீங்கள் ஸ்டோனு அந்த ஒர்க்கெல்லாம் எப்படி வருதுன்னு நான் வரப்போகிற கிளாஸில் உங்களுக்கு காட்டுறேன். இது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சுக்கலாம். இது எங்கள் பாப்பாவோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நான் ஆஷ் கலர் பண்ணியிருக்கேன். அவங்க தான் எந்த ஸ்டோனும் எதுவுமே வேணான்னு கேட்டாங்க, அதனால நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸ்லிக் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சிம்பிளாக இந்த மாதிரி ப்ளைனாக செஞ்சோன்னா தான் ரொம்ப அழகாக இருக்கும். அதோட லுக் அப்போ தான் அழகாக தெரியும். இது கூட நம்ம ஸ்டோன்ஸும் வச்சு நம்ம பின்னாடி வர்ற கிளாஸில் நான் சொல்லித்தரேன். இப்போ இதுக்கு வந்து நான் ஹூக் மாட்ட போகிறேன். ஹூக் மாட்டினோம்னாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்படி ஹூக் மாட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக உடனே ஒருத்தவங்க கேட்குறாங்க, அர்ஜெண்ட்டாக எனக்கு 1/2 hour 1 hourல பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஸ்டெட்டு வந்து நான் வந்து இப்போதைக்கு ரெடிமேட் ஸ்டெட்டில் தான் இதை கோத்துருக்கேன். உங்களுக்கு வந்து ஸ்டெட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு வரப்போகிற கிளாஸில் சொல்கிறேன். நான் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி சிம்பிளாக இது மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன். ஜிமிக்கி வெரைட்டி நிறையா இருக்குது. டபுள் ஜிமிக்கி, ட்ரிபிள் ஜிமிக்கி எல்லாம் நிறையா இருக்குது. நான் எல்லாம் வரப்போகிற கிளாஸில் உங்களுக்கு 1 by 1 நான் சொல்லித்தரேன். எனக்கு குக்கிங்க்கு கொடுத்த சப்போர்ட் மாதிரியே நல்லாவே சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ.